ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பேட் கை மை பாஸ் ட்ராமாவில் வந்து ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், நம்ம பாஸ் வந்து எப்படியோ ஃபெயிலாங்கிட்ட வந்து உண்மையாக ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதான் ரன் வந்து ஃபெயிலாங்க தான் இன்னும் லவ் பண்ணுறான்னு உண்மையாக ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதை கேட்டோன்னே இந்த ஃபெயிலாங்க பையனுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. அவர் ரன் கிட்ட போய் ரொம்ப தேங்க்ஸ்டா, அதே நேரத்தில் வந்து ரொம்ப சாரிடா அப்படி இப்படி வித்தியாசமாக பேச ரன்னுக்கே ஒன்றும் புரியல. நீங்கள் இப்போ என்ன பேச வரீங்க அப்படின்னு ரன் கேட்க, இது வரைக்கும் பண்ண எல்லா விஷயத்துக்கும் சேர்த்த மாத்த சாரி கேட்கிறேன்டா. முக்கியமா உன் பிரதரை வச்சு உன்னை வந்து மிரட்டிக்கிட்டே இருந்தேன்ல, அதுக்கும் சேர்த்து சாரிடா. இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட இருக்கு. உனக்கு நான் வந்து அந்த பாஸை வந்து ஹர்ட் பண்றது வந்து பிடிக்கல. உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் இனிமேல் நான் பண்ண போறதே இல்லை அப்படின்னு நான் ஃபெயிலாக வந்து இப்படிலாம் பேச, நீங்க வர வர ரொம்ப வித்தியாசமா பேசுறீங்க. ஆனா எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ரன் சொல்ல, தெரியும்டா உனக்கு என்ன வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நல்லாவே தெரியும். நீ என்ன லவ் பண்றீல அப்படின்னு பேசிக்கிட்டே சட்டுன்னு ஃபெயிலாக வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ரன்னுக்கு வந்து கிஸ்ஸை கொடுக்க, இது ஹாஸ்பிட்டல் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு ரன் சொல்றான். ஆனா போடா, காதலிக்கிறவனுக்கு ஏனோ இதெல்லாம் தெரியாதுன்னு ஃபெயிலாங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயும் நர்ஸ் இருக்காங்களே, நர்ஸ் வந்ததால இவன் பண்றதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். இவங்க லவ் லைஃப் வந்து இப்படியே நல்லா ஸ்மூகமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் பாஸோட வீட்டை காட்டுறாங்க. இந்த நேரம் பட்டுக்கு வந்து ஏதோ ஒரு கால் வருது. தீராவோட பாடி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. இதை கேட்டவுடனே இந்த பையன் வந்து அப்செட்டா இருக்கான். தீரா செத்து போகணும்னு நினைச்சு லைட்டா ஒரு பக்கம் வந்து இவன் சோகமா இருக்கான். ஆனா யாரடா நீ இவ்வளவு நல்ல பையனா இருக்கேன்னு பாஸ் வந்து இவனை கலாய்ச்சா. பாஸ் என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் செத்து போயிருக்கும் போது நம்ம கொஞ்சமாச்சும் அனுதாபம் காட்டணும்னு இந்த பையன் என்ன மறுபடியும் ரொம்ப நல்ல பையன் பேசியிருக்கான். ஆனா போடா, அவன் எவ்வளவு கேடு கட்டத்தனமான வேலையெல்லாம் பார்த்திருக்கான். நீ அவனுக்கு போய் இறக்கம் கட்டியிருக்கியே. இப்ப நீ அவனை கண்டுக்க கூடாது, என்ன கண்டுக்கோப்பா. நம்ம மேட்ருக்கு வா. என்ன லவ் பண்றியா இல்லையா அண்ணு பாஸ் வந்து எப்படி கேட்க, பட்டு பையன் வெக்கத்துல மூஞ்சி திருப்பிக்கிறான். பாஸ்க்கு புரிஞ்சு போச்சு. மௌனம் சம்மதம், நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ற அப்படின்னு பாஸ் கேட்டுக்கிட்டு என்ன பண்றான்னா சட்டுன்னு பட்டுக்கு வந்து கிஸ்ஸை கொடுக்க, இந்த கிஸ்ஸை வந்து பட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அக்செப்ட் பண்ணிட்டாலும் என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் என்ன நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் சுமூகமா நடந்து முடியுது. இப்போ நடுராத்திரி ஆயிப்போச்சு. திருதுப்புன்னு யாரோ வீட்டுக்குள்ள வராங்க. யாருடான பார்த்தா அது வந்து கிம்மு. இந்த நேரத்துல என்னடா பண்ணிருக்க அப்படின்னு பாஸ் கேட்கிறாரு. ஏய் உனக்கு விஷயம் தெரியுமா, நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட் வந்து வியட்நாம் வரைக்கும் கொண்டு போய் எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா நான் சக்சஸ் கேட்டுட்டேன்னு கிம் சொல்ல, ஏண்டா இந்த நியூஸ் சொல்ல இப்ப இதுவோட நேரம் அப்படின்னு பாஸ் கேட்டா, நீயும் நானும் சேர்ந்தா இதோட நிறைய சக்சஸ கொண்டு வரலண்டா. என்னடா சொல்ற அப்படின்னு கிம் பையன் கேட்டுக்கிட்டே என்ன பண்றானா பாஸோட தொடைய வந்து தடவிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இனிமேல் நான் வந்து உனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டேன், அதையும் தாண்டி உன்னோட லைஃப் பார்ட்னரா மாற போறேன்னு இவன் இப்படி பேசியிருக்கான். இவன் பேசிக்கிட்டே இருக்கும் போதே கரெக்டா பட் இருக்கான்ல, அவனும் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். பாஸ் வந்து அது இல்லடா அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு. பாஸ் கிட்ட பேச விடாம பாஸோட வாய் அடைக்கிற மாதிரி இவன் கிஸ்ஸ கொடுத்துட்டான். இதை வேற இந்த பட்டு பையன் பார்த்துட்டான். பார்த்தவனுக்கு என்ன தோணும், பாஸ் இவனும் சேர்ந்து இப்படிலாம் பண்றாங்கன்னு தான் தோணும். அந்த பையன் அப்செட் ஆயிட்டான். அப்செட் ஆன இந்த பட் பையன் வந்து காலங்காத்தால வந்து சொல்லிக்காம கொல்லிக்காம வந்து வேகமா எஞ்சி போயிட்டான். எஞ்சி போனா ஸ்ட்ரைட்டா அடுத்து போறான், ஆபீஸ் தான் போறான். இவன் வேலையை உள்ளான்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. இப்போ ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுருக்கான். இந்த ஃப்ரெண்டோட பேர் வந்ததுன்னா வெர்டெக்ஸ். அவனை கூப்பிட்டு, இங்க பாருடா, இதுக்கு மேல இந்த கம்பெனில வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாத்தையும் நீ தான் பார்க்க போற, எல்லாத்தையும் சிறப்பாக பார்த்துக்கோ. முக்கியமா பாஸ் இருக்கார்ல, அவரையும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு இந்த பட் பையன் சொல்ல, ஏண்டா இவ்வளவு நேரம் வேலையை விடுறேன்னு பேசிக்கிந்தியே, அது என்ன பாஸை பத்தி மட்டும் இப்படி அழுத்தி சொல்ற, என்ன கேரிங்கா என்ன அப்படின்னு வெர்டெக்ஸ் வந்து கலாய்க்க, கேரிங் இல்ல மொண்டாக்கட்டி இல்ல, நான் சொன்னதை செய்டா அப்படின்னு வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். சரிடா, உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சுக்கோ, நான் வந்து ஏன் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு வெர்டெக்ஸ் பையன் வந்து கிளம்புறான். சரி நானும் போய் பாஸை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு பட் பையன் பாஸை மீட் பண்ண போக பட் பையன் மூஞ்சி தூக்கிட்டே இருக்கான். என்னடா ஆச்சு, எதுக்காக இப்படி இருக்க, என் செல்லத்தை யார் கவலைப்பட வச்சது, எதுக்காக சொல்லிக்காம கொள்ளியும் வந்து வீட்டை விட்டு வெளியே போனேன் அப்படின்னு பாஸ் கேட்க, பாஸ் என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண போனேன்னு இந்த பட் பையன் வந்து ரொம்ப கடுப்பாவே பேசுறான். நீ எதுக்கு இப்படி ரொம்ப கடுப்பா பேசுற, நாம தான் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல. சரி ஓ வீட்டுக்கு போனேன்னு சொல்லிடல, எதுக்காக போன, வேலை விஷயமா போனியா இல்ல என்னை விட்டு நிரந்தரம் பிரிஞ்சு போறதுக்காக போனியா, சொல்லுடா சொல்லு அப்படின்னு பாஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க பாஸ், உங்ககிட்ட பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு ஒன்றும் தகுதியும் இல்ல, அதே நேரத்துல வந்து அந்த தகுதியை வந்து நீங்க எனக்கு ஒன்றும் கொடுக்கவும் இல்லை அப்படின்னு இந்த பட்பை வந்து இப்படி டபுள் மீனிங்ல பேசியிருக்கான். என்னதானே நடந்துச்சு, எதுக்காக இப்படி பேசுறேன்னு பாஸ் வந்து திருப்பி திருப்பி கேட்டு இருக்காரு. அதுக்குள்ளே இந்த பட்பையனுக்கு வந்து ஏதோ போன் கால் வருது.
ஃபோன் கால் அட்டன் பண்ண வந்து ரொம்ப பதர் தான். இப்ப என்ன பிரச்சனைனா, இப்பதான் இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்களே, அந்த கான்ட்ராக்ட் வந்து எல்லா மெட்டீரியலையும் வாங்கி போட்டிருக்கிறது யாருன்னா அந்த தீரா பையன் தான். அதுவும் பாருங்க, பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வராம இந்த லூசு பையன் வந்து அதிகமா இழுத்து வச்சுட்டு போயிட்டான். இவன் செத்தும் நம்ம உயிரை வாங்குறான்னு பாஸுக்கு தான் டென்ஷன் ஆகுது. இப்ப வேலை வந்து 60% தான் முடிஞ்சிருக்கு. கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கணும். கொடுத்த பட்ஜெட்ல தீர்ந்து போச்சு. இதுக்கு மேல பட்ஜெட்டுக்கு என்ன பண்றது? பாஸ் குழப்பமா இருக்கு. அதே நேரத்துல வந்து குவாலிட்டியா பண்ணணும்னு பாஸ் வந்து யோசிக்க, சரி இப்ப நமக்கு வேற வழி இல்ல, பண்ணி தானே ஆகணும்னு வெர்டெக்ஸ் இருக்கம்ல, வெர்டெக்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கறான். அவன் தானே இன்டீரியர் டெக்கரேஷனே போயிருக்கான். அதனால எப்பா இதுக்கு மேல இந்த பொறுப்பை வாங்கிட்டே கொடுக்குறேன்னு பாஸ் சொல்ல, பாஸ் நீங்க ஒன்றும் கவலைப்படுங்க, எல்லாத்தையும் குவாலிட்டியா பக்காவா நான் முடிச்சுட்டு விடுவேன்னு வெர்டெக்ஸ் பையனும் நல்லா கான்பிடண்டா தான் பேசுறான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பட் கூட வந்து பாஸ் கிளம்புறாரு. ஏண்டா இப்பயாச்சும் சொல்லேன்டா, என்னதான்டா பிரச்சனை சொல்லேன்டா அப்படின்னு பாஸ் வந்து காலில் விழாத குறைய கெஞ்சினாலும் இந்த பட்டு பையன் சொல்லவே மாட்டிக்கான். பாஸ் இந்த கேள்விக்கு நான் ஆல்ரெடி வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் பாஸ், இந்த மாதிரி மட்டும் பதில் சொல்ற அளவுக்கு தகுதி எனக்கு இல்ல, தகுதி நீங்க எனக்கு வந்து கொடுக்கவும் இல்லைன்னு இந்த பையன் திருப்பி திருப்பி இதே சொல்றான். சரிடா நீ கார்ல ஏறுன்னு பாஸும் இப்போதைக்கு எப்படியோ இவனை வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறாரு. சரி வீட்டுக்கு போனா வச்சு சமாதானம் ஆயிடுவான்னு இப்ப வீட்டுக்கு போயிட்டான் இந்த பட் பையன். அதுக்கப்புறம் பாஸ் வந்து மெசேஜ் அனுப்புறாரு, ஏண்டா என் வீட்டுக்கு வந்து தூங்க மாட்டியான்னு பாஸ் வந்து மெசேஜ் அனுப்ப, இந்த மெசேஜை பார்த்தோன்னே பட்டுக்கு வந்து குதூகலமா தான் இருக்கு. நாளைக்கு வரேன்னு சொல்லி இந்த பையன் மெசேஜ் எல்லாம் டைப் பண்ணி வச்சுட்டான். இருந்தாலும் பாஸ் கிம்முன்னு 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்களே, அந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்தோன்னே இவருக்கு எதுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ண மெசேஜை இந்த பையன் வந்து டெலிட் பண்ணி விட்டான். என்னடா இது, பட் கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரலன்னு பாஸும் பார்த்துட்டு தான் இருக்காரு. பாஸ் இப்ப வந்து பட்டோட வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்காரு. இவன் எதுக்கு நம்மளை இவ்வளவு அவாய்ட் பண்றான்னு பாஸ்க்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்தோடனே முதல் வேலையை என்ன பண்றான்னா பட் கிட்ட தான் பேசுறாரு. எப்பா இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீனா என் கூட வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு பாஸ் கேட்க, இவனும் போறான். ஏண்டா இப்பயாச்சும் சொல்லேடா, என்னடா உன்னை அப்செட் ஆகிச்சு சொல்லுடா அப்படின்னு பாஸ் கேட்க, இவன் என்ன பண்றான்னா கிம்முக்கும் பாஸும் நடந்து நினைச்சு பார்த்துட்டு சொல்லுவான்னு பார்த்தா கடைசி சொல்லவே மாட்டேன். இல்ல இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதான் உங்க வீட்டை விட்டு வந்துட்டேன்னு இந்த பையன் பூசி முழுகுறான். ஏன்டா நடிக்கிற, என்னையும் கிம்ம வந்து அன்னைக்கு நீ பார்த்த அதான உண்மை சொல்லுடா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அது வந்து நீ இழுக்கிற வச்சு எனக்கு வந்து நல்லாவே புரியுது, அதான் பார்த்துருக்கேன். இங்க பாரு என்ன நடந்துன்னு தெளிவா சொல்றேன், அதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட முடிவு எடுத்துக்கோ. அன்னைக்கு அவன் எனக்கு என்னமோ கிஸ்ஸ கொடுத்தான், ஆனா அதுக்கப்புறம் நான் அவங்கிட்ட வந்து எல்லாத்தையும் தெளிவா கிளியர் பண்ணிட்டேன்டா. இதுக்கு மேல எனக்கு வந்து அவன் மேல விருப்பமே இல்லை. ஜஸ்ட் இனிமேல் வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருந்தோமோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸா மட்டும்தான், அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மட்டும் நினைக்காதடா, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு பாஸ் வந்து அடுத்து சொல்ல, எந்த ஒரு வார்த்தையை கேட்ட பிறகுதான்ப்பா நம்ம பட்டு பையனுக்கு ஹாப்பியா இருக்கு. எப்பாட சிரிச்சிட்டியா, அப்போ உன் கோவம் தணிஞ்சிருச்சு, அப்புறம் என் வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னு பாஸ் வந்து இன்வைட் பண்ண, ஆனா போங்க பாஸ் உங்க வீட்டுக்கு வந்தாலும் என்ன வந்து டயர்ட் ஆக்கி விட்டுறீங்கன்னு இந்த பையன் ஃபீல் பண்றான். சரிப்பா நீ டயர்ட் ஆகிடுற, நீ டயர்ட் ஆகிறதுக்கு பதில என்ன வேணா ரொம்ப டயர்ட் ஆக்கி விட்டுறேன்னு பாஸ் வந்து டபுள் மீனிங்ல பேச, இது பட்டு பையனுக்கு புரியுது, உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன இவங்க வீட்டுல போய் என்ன பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க, அதான் நடத்துறாங்க. எல்லாத்தையும் சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க. திடுதுப்போன இந்த நேரத்துக்கு வந்து பட்டுக்கு ஏதோ கால் வருது. கால் வந்தோடனே பட் பையன் பதறான். என்னடான்னு பார்த்தா அதான் இப்ப இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தி இருக்காங்களே, அந்த கான்ட்ராக்டோட பாஸ் வந்து கால் பண்ணி கூப்பிட்டு இருக்காரு. எப்பா பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கணும், கொடுத்த டயத்துக்குள்ள முடிக்கணும், நீங்க என்ன பட்ஜெட்டுக்குள்ளேயும் முடிக்கல, கொடுத்த டயத்துக்குள்ளேயும் முடிக்கல, என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவர் கத்த, அது வந்து சார் அப்படின்னு பாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. இங்க பாருங்க எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது, நான் சொன்ன டயத்துக்குள்ள முடிக்கணும், பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கணும்னு அவர் என்ன சட்டில போட்ட கடுகு மாதிரி கொந்தளிச்சு இருக்காரு. பாஸுக்கு இப்ப வந்து என்ன பண்ணனே தெரியல. இந்த நேரம் வேற ஆபீஸ்க்கு வந்து கிம் வந்திருக்கான். வந்தவே வெர்டெக்ஸ பார்த்து, என்னப்பா இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு வந்து எல்லா ஏற்பாடும் எப்படி போயிருக்கு அப்படின்னு கேட்க, வெர்டெக்ஸ் பையனை சும்மா சொல்லக்கூடாது, குவாலிட்டியாவும் அதே நேரத்தில் வந்து பட்ஜெட்குள்ளேயும் எப்படியும் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு இவன் கிம் கிட்ட சொல்றான். இந்த விஷயத்தெல்லாம் நல்லா தெளிவா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவன் வந்து பாஸே மீட் பண்ண போறான். ஏண்டா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, உனக்கு தோணவே இல்லை பாத்தியா, சரி உனக்கு எப்படி தோணும், நடந்த பிரச்சனை கூட்டி கழிச்சு பார்த்தா உனக்கு எப்படா சொல்லணும்னு தோணும், சரி நானே எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன்னு கிம் பையன் ஃபர்ஸ்ட் வந்தோன்னு என்ன பண்றானா பட் கிட்ட தான் பேசுறான். ஏப்பா பட்டு பாரு அன்னைக்கு நடந்த என்னமோ நீ வந்து லைட்டா அரசல் வருஷம் வந்து பாத்திருக்க, ஆனா அவன் என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருக்கலான்னு தெளிவா சொல்லிட்டான்ப்பா. இதுதான் அன்னைக்கு நடந்த விஷயம்,
உனக்கு புரியுதாப்பா அப்படின்னு இந்த கிம் பையன் கேட்க, இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து கன்ஃபர்ஸ் பண்ண பிறகுதான் நம்ம பட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. சரி இப்போ பர்சனல் மேட்டரை கிளியர் பண்ணியாச்சு, இப்போ ஒர்க்குக்கு வருவோம். உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னில, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை நான் கொடுக்குறேன்னு கிம் பையன் சொல்றான். கிம்மும் கூட ஒரு பிசினஸ் மேன் தானே, அவங்கிட்ட சொல்யூஷன் எல்லாம் இருக்கையா போகுது. அதுக்கப்புறம் என்ன, கிம்மு வெர்டெக்ஸு எல்லாரும் மீட்டிங் போட்டு நல்லா வெறித்தனம் ஒர்க் பண்ணி எப்படியோ கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ள கொடுத்த டைத்துல முடிச்சு ப்ராஜெக்டை முடிச்சிட்டாங்க. இப்போதான் பாஸுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. எல்லாம் முடிச்ச பிறகு பாஸ் கிம்மு 2 பேரும் பார்ல உட்காந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. இந்த நேரம் கரெக்டா பட்டு வாரான். எப்பா என்னப்பா ஏதாச்சும் பிரச்சனையா, நாங்கிட்ட சேர்ந்து கவத்து ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கிம் வந்து கேட்க, ஐயோ நீங்க எதுக்கு சார் பாதுறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ட்ரிங்க் பண்ணுங்கன்னு பட் பையன் சொல்றான். இவங்க ட்ரிங்க் பண்ண சொல்லிட்டு இந்த பட் பையனா ஹெவியா ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த பையன் மட்டே ஆயிட்டான். இங்க பாருடா பாஸ், உங்ககிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியே ஆகணும். அவன் எதுக்காக அன்னைக்கு வந்து சந்தேகப்பட்டிருக்கான், ஏன்னா இவங்கிட்ட உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நீ இன்னும் முழுசா தெளிவுபடுத்தல. இவன் உனக்கு யாரு அப்படின்னு வந்து முழுசா தெளிவுபடுத்து. இந்த மாதிரி தெளிவுபடுத்தாத உறவுகள் வந்து கடைசி வரைக்கும் சந்தேகத்திலே தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ நீயும் அவனும் வந்து வாழ்க்கையில வந்து முழுசா சேர பாருங்க. இதுதான் நான் உனக்கு வந்து கடைசி சொல்ற வார்த்தையா இருக்கணும், அதுவும் லவ் சம்பந்தமா. என்ன புரியுதா அப்படி இந்த கிம் பையனே கடைசியில வந்து பாஸுக்கு அட்வைஸ் பண்ண, இவன் சொல்றதும் ஒரு விதத்துல நியாயம் தானே அப்படின்னா பாஸுக்கும் புரியுது. பாஸும் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே பட்டை வந்து பட்டோட வீட்டுல வந்து தூங்க வைக்கிறாரு. தூங்க வச்சது மட்டும் இல்லாம கிம் சொன்னதை யோசித்து பார்த்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா பட்டுக்கு வந்து கிஸ்ஸை கொடுக்க, இந்த பட் பை வந்து என்னதான் குடிச்சிருந்தாலும் இவனும் தெளிவா பாஸ்க்கு வந்து திருப்பி கிஸ்ஸை கொடுக்க, மறுபடியும் இங்க வந்து ஒரு சம்பவம் நடக்குது. என்னப்பா இப்ப எப்படி ஃபீல் பண்றேன்னு பாஸ் கேட்க, ரொம்ப டயர்டா இருக்கு பாஸ் அப்படின்னு பட் சொல்றான். நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் டயர்டை போக்குற விதமா என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு பாஸ் எடுத்து என்ன பண்றாருன்னா நம்ம பட்டை வந்து வெளியே கூட்டு போய் நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றது என்ன, வெளியே சுத்தி பாக்குறது என்ன, நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஒரு நாள் ஃபுல்லா நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ராத்திரி நேரம் கடல் பக்கத்துல வந்து டின்னர்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. பாஸ் இன்னைக்கே ஏற்பட்டதா சாப்பிட்டாச்சு, மறுபடியும் சாப்பிடணுமா என்ன அப்படின்னு இந்த பட் பையன் கேட்க, அட இருடா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், நான் இதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, நான் உனக்கு தகுதியானவனா இல்லையான்னு எனக்கு வந்து கன்ஃபார்மா தெரியவே இல்லடா. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட வந்து முழுசா கன்ஃபர்ஸ் பண்ண விரும்புறேன்டா. நான் உன்னை வந்து எப்பயுமே நல்லா பாத்துக்குவேன், என்னோட சக்சஸ்லயும் சரி என்னோட ஃபெயிலியர்லயும் சரி நீ எப்பயுமே என் பக்கத்துல இருந்தே உண்டா, என் லைஃப் லாங் நீ எனக்கு தேவைடா, நான் உன்னை வந்து ரொம்பவே நேசிக்கிறேன்னு பாஸ் இப்பதான் ப்ரொபோஸ் பண்ண. இதை கேட்டோடனே இந்த பட் பையனுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. இப்பையிலேருந்து நீயும் நானும் வந்து அஃபிஷியலா லவ்வர்ஸ். இனிமேல் இதை வந்து யார்கிட்டயும் மறைக்கவும் தேவையில்லை, நம்ம வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு மீட் பண்ண அவசியமும் இல்லை அப்படின்னு பாஸ் வந்து அவரோட ஃபீலிங்கை முழுசா சொன்னோடனே பட் பையனுக்கா ஆனந்த கண்ணீர் வருது. என்னப்பா ஆனந்த கண்ணீரா அப்படின்னு பாஸ் கேட்க, அதெல்லாம் இல்லையே அப்படின்னு இந்த பையன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன 2 சேர் சொல்லி ட்ரிங்க் பண்றாங்க. எப்படியோப்பா கடைசியில நான் பாஸும் பட்டு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணி சேர்ந்துட்டாங்க. இந்த ஒரு ஹாப்பியான சீனோட இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட்டா முடியுது. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க நிறைய சுவாரஸ்யமான ட்ராமாஸ் மூவிஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய்.